அன்னைக்கு சொல்றேங்க உங்க அறிவியல் நான் முன்னேற்றணும். $120 கோடி பேருக்கு இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியல. அதனால இன்றைக்கு ஹைபிரிட் உணவு வகைகள், அதாவது மரபணு மாற்று உணவு வகைகள் இன்றைக்கு பயிரிடுறோம் அப்படின்னு எதிரணிகள் திருப்பி வாக்குவாதம் வச்சாங்க. ஆனா இன்றைக்கு அந்த ஹைபிரிட் உணவு வகைகள் தான் சாப்பிட தகுந்ததுலன்னு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆணையமே ஒரு தகவல் அறிக்கையை வெளியிட்டு இருக்குங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாதி விஷயங்களை இன்னைக்கு அறிவியல் மாத்திக்கிட்டு இருக்கு. மாதம் மும்மாறி பெஞ்சது மழை, ஆனா இன்னைக்கு மாதமும் மாறி தான் பெய்யுது, சில நேரம் பெய்யாம கூட இருக்குது. இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மழை மட்டும் தான் காரணம். அந்த மழை சாரணும்னா கடல் தாங்க காரணம். அந்த கடலும் கடல் சார்ந்த வளங்களும் கடைசியை தன்னோட வாழ்நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் நடத்திய மிகப்பெரிய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நம்மளாம் மிக அற்புதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த 2014ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டை நம்ம மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். இந்த உலகம் சந்திச்ச 2 பேரழிவுகள், ஒன்று நம்ம இந்தியாவில் நடந்த உத்தரகாண்ட் பேரழிவும், மற்றொன்று சைனாவில் நடந்த டைஃபூன் பேரழிவும். இந்த 2 பேரழிவுகளுக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் நடத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முன்னேற்றம்னா என்னன்னு தெரியாம இங்கே 5 பேர் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கு அறிவியல் வெற்றியை தாங்க தருது. வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. இன்னொரு மனிதனோட தோல்வியில கிடைக்கிறது வெற்றி, ஆனா முன்னேற்றம் என்பது ஒரு மனிதனும் அவன் சார்ந்த சமுதாயத்தையும் சேர்த்து முன்னேற்றதான் முன்னேற்றம். ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்றைக்கு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு இயந்திரம் செய்யுதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அழகா யோசிச்சு பாருங்க, அந்த 10 பேர் செய்யற வேலையை இந்த இயந்திரம் செஞ்சுச்சுன்னா அந்த முதலாளிக்கு அது வெற்றி. ஆனா 10 பேர் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான், அவனுக்கு என்ன இன்னைக்கு பதில் சொல்ல போறீங்க? இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றத்துக்கான ஆயுதமா இல்ல, வெற்றிக்கான ஆயுதமா மட்டும்தான் இருக்கே தவிர முன்னேற்றத்துக்கான ஆயுதமா இல்ல. தோட்டத்துல பூக்கிற பூக்களுக்கு ஒரு நாள் தாங்க இன்பம், வானத்துல பூக்கிற விண்மீன்களுக்கு ஒரு இரவு தாங்க இன்பம், கல்வியில் இருக்கும் மாணவனுக்கு எப்பொழுதும் இன்பம். அத்தகைய கல்வியும் இத்தகைய வாய்ப்பையும் அளித்த இக்கல்வி குடும்பத்திற்கும் மற்றும் பல அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய மாணவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஹரிஹரனுடைய பேச்சை கேட்க வேண்டும். இந்த தம்பியிடம் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கிறது. அதை அவர் வளர்த்தெடுத்தால் வருங்காலத்தில் மிக பிரகாசமான எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது. உங்களுடைய வயதில் நாங்களெல்லாம் இருந்தபோது எங்களுடைய சிந்தனை தடங்களில் கொஞ்சம் கூட இடம்பெறாத கருத்து சிதறல்களை இந்த தம்பியின் வாதத்தில் என்னால் கேட்க முடிந்தது. ரொம்ப ரொம்ப குறிப்பாக, நமக்கு நேரம் அதிகம் இல்லை, அவர் சொன்ன ஒரு விஷயம், நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெற்றி என்பதற்கும் முன்னேற்றம் என்பதற்குமான வித்தியாசத்தை அவர் தொட்டு காட்டினார். அறிவியல் வெற்றிகளை வளர்க்கிறது, ஆனால் முன்னேற்றத்தை எடுத்து செல்லவில்லை. ஏனென்றால் வெற்றி என்பது தனிநபர் சார்ந்தது, முன்னேற்றம் என்பது சமூகம் சார்ந்தது என்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. அந்த தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவருக்கு பதில் சொல்லுவதற்காக வருகிறவர் நவீன், 2ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப இயல், அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அவர். செவிக்கினிய செந்தமிழும் நாவிற்கினிய நற்றவனும் தந்த என் தமிழ் தாய்க்கும் நடுவர் தாய்க்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். என்னாச்சு? பட்டிமன்றம் நடந்துச்சு, அறிவியல் ஆக்கம்னு பேசினாங்க, அழிவுன்னு பேசினாங்க. ஓ, அழிவா? இல்லை இல்லை, ஆக்கமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவர் அறிவியல் ஆக்கம்னு தீர்ப்பு வழங்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதிரணியிலேருந்து பேசுனாங்க, அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அழகாக பேசுனாங்க, பாராட்டு. ஆனால் அவங்க இங்கே பேசும்போது அறிவியலோட ஆக்கமான மைக் இல்லைன்னா இந்த அரங்கத்தில் கடைசி வரை இருக்கிற வரைக்கும் கேட்குற மாதிரி பேச முடியாது. மிஞ்சி போனால் 2 கருத்து பேச முடியும், அதுக்கப்புறம் காற்று தான் வரும், கருத்து வராது. இந்த விஷயத்துல அறிவியலோட ஆக்கம் தாங்க பயன்படுது. எதிரணியிலேருந்து சொன்னாங்க, ஒரு புத்தகத்தை எரிக்கிறத விட படிக்காமல் இருக்கிறது தான் தப்பு, அதை விட பெரிய தப்பு அந்த புத்தகத்தை படித்தபடி நடக்காமல் இருக்கிறது. அவர் அப்படி தான் இருந்திருப்பார் போல இருக்கு. அப்துல் கலாம் பேரில் ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க, அவர் சொன்ன கருத்தை கேட்கல. அதே அப்துல் கலாம் தான் ஒரு கருத்து சொன்னார், நம்ம இந்திய நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வல்லரசு நாடாக ஆக வேண்டும்,
நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற வேணும்னு சொன்னாங்க. அது அவங்க படிக்கல போல இருக்குது. அப்பேற்பட்ட அப்துல் கலாம் அவருக்கு வந்து வெளியே வந்த காரணமே அவர் அறிவியலில் படித்த சாதனை தாங்க. அவர் அறிவியல் விஞ்ஞானியாக இல்லைனா குடியரசுத் தலைவர் ஆகிருப்பாரா? இந்த இடத்துலையோட அறிவியலோட ஆக்கம் தாங்க பயன்படுது. உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் அவர்கிட்ட வந்து ஒரு அரங்கத்தில் கேட்டாங்களாம், உங்களோட நிறுவனத்தில் 1/3 இந்தியர்கள் இருக்காங்களே, அவங்க வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், அவங்க வரலன்னா என்ன, நான் இந்தியாவில் போய் என்னோட நிறுவனத்தை தொடங்கியிருப்பேன். ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அறிவியலுங்கிற சாதனத்தை கையில் கொண்டு உலகத்தை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும் சக்தி இந்தியர்களிடம் இருக்கிறதுன்னு சொன்னாராம். அது ஏன் உங்களுக்கு புரியல? இன்னொரு நாட்டுக்காரருக்கு தெரிஞ்ச விஷயம் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கு 5 பேருக்கு தெரியல. இது வேடிக்கையா இருக்கு நடுவர் அவர்களே. இந்தியரே தலைவர் ஆயிட்டாரு. மைக்ரோசாஃப்ட் சத்யா நாதெல்லா என்ற இந்தியரே அதற்காக தலைவராயிருக்கு. ஆமாம். எதிரணியிலேருந்து சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் இட்லி சாப்பிட்டேன்னு போட்டது தப்பே கிடையாது நடுவர்களே. அவன் திருடலை, பொய் சொல்லலை. தன்னோட நண்பன் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன்னு சொல்றது தவறு கிடையாது. அதே ஃபேஸ்புக்கில் விரும்பாக்கம் கன்ஃபெஷன் ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ்லேருந்து கடந்த மாதம் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 கேஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று சூசைடு, ஒன்று ஆக்சிடென்ட் கேஸ். இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது ஃபேஸ்புக். அது அவங்களுக்கு தெரியல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, அந்த காசி ராமேஸ்வரம் போகிறவங்க திருப்பி வர முடியாது, காரணம் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம். இப்போ அதெல்லாம் முடியாது. இந்த மாதத்துக்கு காசி போனாங்கன்னா அடுத்த மாதத்துக்கு இன்னொரு புனித யாத்திரை போவாங்க. அந்தளவுக்கு வாகனங்கள் வந்துருச்சு. ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா ஒரு இரவு டைமில் மருத்துவமனைக்கு போகணும்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும் அந்த காலத்துலலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறையா வசதிகள் இருக்குது. பஸ், காரு, ஆட்டோ, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கனால அவங்க வேகமாக போயிட முடியுது. அவங்கள பாதுகாப்பாகவும் கரெக்டாக காக்க முடியுது. இதோட காரணமும் அறிவியலோட ஆக்கம் தானேங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அதிகப்படியான படைப்புகள் கொண்டு வரது சைனா. ஒரு வருஷத்துக்கு 58% உற்பத்தி திறனில் மேலோங்கி இருக்குது. இந்தியா 23 அப்படின்னு கணக்கில் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்குது. இதை நம்ம வந்து இந்த நண்பர்கள் நல்லா கேட்டுக்கணும். அறிவியலுங்கிற ஒரு சாதனத்தை கையில் கொண்டு நம்ம வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான படைப்புகளை கொண்டு வந்து நம்ம இந்தியாவை வந்து முன்னேற்ற வேண்டும். அறிவியலுங்கிறது நெருப்பு மாதிரி. ஒருத்தவன்ட கையில் கொடுத்து அறிவியலை பயன்படுத்தினா, அந்த நெருப்பை பயன்படுத்தினா அதை வந்து தவறாமல் பயன்படுத்தலாம், விளக்கம் ஏற்றலாம். அறிவியலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி நமது இந்தியாவை முன்னேற்றுவோம். நடுவர் அவர்களே, குமுதா ஆப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவியல் ஆக்கம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினா நான் ஹாப்பி, எனது அணி ஹாப்பி. நன்றி, வணக்கம். அண்ணாச்சி குமுதா ஹாப்பி மாதிரி அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் பேசுகிற போது மைக்ரோசாஃப்டினுடைய தலைவராக இருந்த பில்கேட்ஸ் சொன்னதை குறிப்பிட்டார். இந்தியர்களினுடைய தொழில்நுட்பத்தை பொறுத்துதான் பிரபலமான வெளிநாட்டு நிறுவனங்களே வெற்றி அடைகின்றன என்றால் இங்கே இருக்கிற 5 பேருக்கு ஏன் சந்தேகம் என்ற அழகான வசீகரமான வாதத்தை வைத்த ஹரிஹரன் அவர்களுக்கு, நவீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைவு பேச்சாளராக ரேஷ்மன் ரஞ்சித் வாங்க. அப்புறம் தீர்ப்புக்கு டைம் இருக்காது. 1 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கும், 1 minute ஈச். சரியா தம்பி? டைம் இல்லை, அவங்க போகணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. அலைகடலென திரண்டு வந்திருக்கோம் மாணவர்களே, ஆசிரியர்களே மற்றும் நடுவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேராக நம்ம விஷயத்துக்கு போயிடலாங்க. இன்றைக்கி எடுத்துகிற தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழோட முதல் 2 எழுத்து ஆ ஆ. என்னடா ஆனாவனா சொல்ல வந்திருக்கான்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா எடுத்துக்கிற தலைப்பு அப்படி. அறிவியலோட வளர்ச்சி பாதை ஆ அழிவில் போதா, ஆ ஆக்கத்தில் போதான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த எதிரணியில் ஒரு 5 பேர் வந்து பேசினாங்க. இவங்களுக்குலாம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோட அழிவை பற்றி தெரியுமா தெரியாதா, இல்லை பார்த்துருக்காங்களா பார்த்தது இல்லையா, என்னை கேட்டு சொல்ல நடுவர்களே. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில்நுட்பங்கிறது வந்து கண்கட்டி வித்த மாதிரி தான். இந்த அறிவியல்னு எப்போ வந்து நம்ம கண்ணில் கட்டி விட்டாங்களோ அப்போயே அந்த உலகம் வந்து இருண்டுருச்சு. அந்த இருட்டான வாழ்க்கையில் தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். எதை போய் தொட்டாலும் புதுசுன்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த எதை போய் புதுசாக தொடுறோமோ அது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியும், யார் போய் தொடுறாலும் அவங்கள வந்து அறிவியல் விஞ்ஞானின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிற பொதுமக்கள் நம்ம. இந்த செம்மறியாட்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம். முதல்ல ஒரு ஆடு போயிடுச்சுனாக்கா பின்னாடியே மற்ற ஆடுகளும் போயிட்டுருக்குமா. மொதல் ஆடு கீழே விழுந்தாலும் பின்னால் இருக்கிற ஆடுகளை யோசிக்காமல் அது கூடவே சேர்ந்து கீழே விழுமா. அந்த மாதிரி தான் இருக்கிற இதெல்லாம் இப்போது அந்த
சமுதாயத்தையும் சீரழிக்கிற தொலைக்காட்சியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அப்படி தான் ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, தன்னோட புருஷனுக்கு ஆசாசியாக சாப்பாடு போடலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணிட்டு தட்டு தண்ணி எல்லாமே வச்சுட்டு சோறு போட்டுட்டு குழம்பு ஊற்றலான்ட்டு குழம்பு எடுத்து முண்டு ஊற்றிட்டு இருந்திருக்கு. திடீர்னு சீரியலில் பரபரப்பாக போனதுக்கப்புறம் அந்த அம்மா டிவியை பார்த்துட்டு குழம்பு ஊற்றுறத மறந்துட்டு குழம்பு பாட்டு ஊற்றிட்டு இருக்கு. அந்தாலும் போதுமா குழம்பு வந்துருச்சுட்டு இருக்காரு. காதுலையே வாங்கலையா, டென்ஷனே அந்த அம்மா அந்த ஆள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டு இது பார்க்குறாரு, மறுபடியும் அந்த அம்மா குழம்பு தான் ஊற்றிட்டு இருக்கு. இங்கே இருப்பில்ல இன்னும் யார் குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்பா. ஐயோ குழம்பு நான் உங்களுக்கு ஊற்றலையா அப்போ அப்படின்னு பார்த்தா குழம்பு ஊற்றுனாலாம் வாசலில் போய் நிற்கிது. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தான் குடும்பத்தில் இருக்கிறத கவலை மறந்துட்டு ஏதோ சீரியலில் வாழ்கிற குடும்பத்தை பார்த்தா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நவீன் தம்பி வந்து அழகாக பேசினார், ராகேஷ் தம்பி வந்து அழகாக பேசினார். இது கலியுகம்லாம் இல்லைங்க, கணினி யுகம் தான். என்னதான் கணினி முன்னாடி போய் உட்காந்துருக்கிற வேலை பார்க்குறவன்ட்ட கேட்டால் தான் அதை பற்றி தெரியும். இந்த கணினி முன்னாடி போய் உட்காந்தோம்னாக்கா முதுகு வலி, பார்த்தோம்னாக்கா கண்ணு வலி, அட போங்கடா அப்பா அப்படின்னு தலையில் வச்சா தலைவலி. சரி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் முடியல, ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி அதுக்கெல்லாம் போய் தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கான். சரி நம்மளால் தூக்கவும் முடியல, சரி கொஞ்சம் தூரம் நடந்து தான் போயிட்டு இருமே. ரோட்டில் போய் நடந்து பார்த்தோம்னா 3வது நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கான். என்னடான்னு கேட்டாக்கா கொஞ்சம் தூரம் நடந்து போன மாப்பிள்ள மூச்சு தான் வாங்குது. ஆஸ்பத்திரியில் போய் கேட்டாக்க எங்கடா போய் மூச்சு விட்ட, ஒரே மூச்சு திணறல், அப்படி மனநோய் அது இதுன்னு புதுசாக வந்துட்டு இருக்கேன். எல்லாம் அவங்க தொழில்நுட்பம் வளர்ச்சியால் தான் வந்தது. அப்புறம் அந்த காலத்துலாம் வந்தீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைம்மா, தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாக்கா வயிறால சாப்பாடு போட்டு கூட அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போவே குடிக்கிற தண்ணி போய் கேட்டோம்னா எல்லாம் வெறிவிக்கிறே பார்க்குறானுங்க. என்னடா கேட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குடிக்கிற தண்ணியே நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மழை நீர்லாம் வந்து அமில மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்கிறப்போ வந்து 10 நிமிஷம் வந்து அமில மழை தான் பெஞ்சிட்டு இருக்கேன். அதில் போய் நின்னோம்னாக்கா உடம்புல ஏதாவது வியாதி வருது, தோல் வியாதி, முடி கொட்டுது, கண் மங்குது, அது இதுன்னு புதுசாக கிளப்பிட்டு இருக்காங்க. அட போங்கடாப்பா முடியல நம்மளால அப்படின்னாக்கா நிலத்தடி நீரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக அந்த நாடுகளோட வளர்ச்சியை பற்றி பேசி ஆகணும். ஒரு நாடு அப்படி தான் சபையில் போய் நிப்பாட்டுறான், இங்கே பார்த்தியா ஆட்டம் பாம் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்த நாட்டுக்காரன் வந்து நிப்பாட்டுறான், இவ்வளோ பெருசு, இங்கே பார்த்தியா உன்னோட பெருசாக வச்சிருக்க அப்படின்னு. அவன் உடனே சொல்கிறான், அந்த நாட்டுக்காரன் உடனே சொல்கிறான், ஒத்துக்கிறேன், இதை விட இது பெருசு தான், ஒத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. அப்புறம் வடிவேலை பற்றி எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. வடிவேல் சொல்லுவார், எது பண்ணாலும் நாசுக்கா பண்ணினாலும் யாருக்குமே தெரியக்கூடாது, 4 பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாது அப்படின்னு தான் பேசியிருந்தார். ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை வச்சு 4 பேர் அப்படி தான் பண்ணிருக்கான். அப்படி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் திடீர்னு வந்துட்டு, ஏய் அங்கே என்னடா சத்தம், ஏய் இங்கே என்னடா சத்தம், இதுக்கு இடத்துல வெட்டுறா, மரத்தெல்லாம் காலி பண்ணுறா, 10 மாடிக்கு பில்டிங் கட்டான்னு கட்டிட்டு 10 மாடிக்கு பில்டிங் கட்டிட்டு 10வது மாடியில் உட்காந்து பேசுகிறான். ஊரில் தண்ணி இல்லை, மழை வர மாட்டேங்குது, எல்லாம் மரத்தை வழங்குறான். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, அதை கருத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே இருந்த மரத்தை வெட்டிட்டு தான் பில்டிங் கட்டியிருக்காங்கிறது யோசிக்கிறது இல்லை. கடைசியாக அவனை சொல்லிக்க விரும்புகிறேன், அறிவியல் போதும், அறிவியலால் ஏமாந்தது போதும், போதுமான அறிவியல் நம் கையில் உள்ளது. பிறப்பும் இயற்கை, இறப்பும் இயற்கை, இடையில் எதற்கு நமக்கு தேவை செயற்கை. நடக்க கால் இருக்கும் பொழுது நடக்க கால் இருக்க எதற்கு தேவை ஊன்றுகோல், இருப்பதை வைத்து சிறப்பாய் வாழ கற்றுக்கொள்வோம். கடைசியாக இந்த தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா மச்சினா மாமன் சித்தி சித்தப்பா அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிற பாசம் உங்கள் தொழில்நுட்பத்தெல்லாம் கொடுக்க முடிஞ்சால் சொல்லுங்கள். உங்கள் தொழில்நுட்பத்தை காலில் விழுந்து மண்டிட்டு முத்தமிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா நீங்கள் திருநெல்வேலிக்காரரா? என்ன ஊர் உங்களுக்கு? தஞ்சாவூர்காரரா? எங்கேருந்து இருந்தியா கிளம்பி வரீங்க நீங்களா? ரொம்ப அந்த பாணி நல்லா இருந்ததுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ரேஷ்மன் ரஞ்சித் அவர்களுக்கு. ரொம்ப ஜாலி, ஃபுல் டைம் ஜாலி. அவர் வந்து கடைசியில் சொன்னார், அது நிறைய உறவுகள்லாம் சொல்லி, இந்த உறவுகள்லாம் கொடுப்பதை தொழில்நுட்பத்தால் கொடுக்க முடிந்தால் நான் அந்த தொழில்நுட்பத்தின் காலில் விழுகிறேன் என்று சொல்லி முடித்து கொண்டார். என்னென்ன வியாதியெல்லாம் ஊரில் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியணும்னா அவர்கிட்ட கேட்டால் தெரியும். நடந்தா என்ன வியாதி வரும், உட்காந்தா என்ன வியாதி வரும், பார்த்தா என்ன வியாதி வரும், படுத்தா என்ன வியாதி வரும், எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கார். ஆனால் ஆள் பார்த்தா ஹெல்த்தியாக தான் இருக்கார், ஒரு வியாதி இருக்கிறாமே தெரியல.
அவர் ஒரு விஷயம் சொன்னார், அது எனக்கு மிகுந்த நகைச்சுவையாக இருக்கிறது. நிறைய அறிவியல் நம்மிடம் இருக்கிறது, இது போதுமானது, இனிமேல் தேவையில்லை என்று சொன்னார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தொழில்நுட்ப மாணவர் இப்போது கையில் இருக்கிற அறிவியலே மிக அதிகம், இனிமேல் தேவையில்லை என்று பேசுகிற ஒரு அதிசயத்தை இந்த கல்லூரியின் மேடையில் தான் நம்மால் காண முடியும். ரொம்ப நல்ல பேச்சுங்க. ஏன்னா அவருடைய நிலைமையில் இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் தான் நிறைவு பேச்சாளர். அந்த அணியில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி மென்னு துப்பி எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யறது? அதனால் அவருடைய பாணியை முற்றிலும் புதிதாக வைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். இப்போ என்னென்னா, எனக்கு பிரச்சனை இந்த ஆர்வ கோளாறும்பாங்களே, அதை இந்த மேடையில் தான் பார்க்கலாம். இது எல்லாம் எதுவுமே பண்ணி அடித்தா எதாவது கேட்டுச்சா பார்த்தீங்களா? எகிரி பேசுது. நேரம் இப்போ 2 மணி ஆக போகுது. இதற்கு பிறகும் அணித்தலைவர்கள் நாங்கள் பேசியே ஆவோம்னு 2 பேரும் நிற்கிறாங்க. இந்த ஆர்வ கோளாறை என்ன செய்வது? எல்லாம் செஞ்சு என்ன ஒப்பேத்திருங்க. அவங்கெல்லாம் பேசினா நீ கிளம்பி பெறுவீங்க, நான் தீர்ப்பு சொல்லாமலே பட்டிமன்றத்தை தீர்ப்பை விலக்கி வைக்கிறேன்னு சொல்லணும். நான் இப்போ ஆளுக்கு 2 நிமிஷம் தான், சரியா? 2 நிமிஷத்துக்கு மேலே பேசினீங்கன்னா அந்த அணி டிஸ்குவாலிஃபைட். 2 நிமிஷம் இல்லை. இப்போ பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு, சரியா? அணித்தலைவர்கள் திரும்ப பேசுகிற போது யார் தொடங்கினீங்க? முதல்ல நீங்கள் தான் தொடங்கினீங்க இல்லையா? தொடங்கியவர் தான் முடிக்க வேண்டும் என்பது பட்டிமன்றத்துக்கான மரபு. அதனால் முதலில் பேச வாய்ப்பு கொடுக்கப்படுவது செல்வன் சூரியகுமாருக்கு. 2 நிமிஷம் இல்லை, இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. பட்டிமன்றத்தில் அணித்தலைவர்கள் திரும்பவும் பேசினால் தொடங்கியவர் தான் முடிக்க வேண்டும். ஏன்னா அவர் முதல்ல பேசினாரு, நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேசுறதுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்கணும்ல. நீங்கள் முதல்ல வாங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே பேசினா உங்கள் அணி டிஸ்குவாலிஃபைட். வாங்க மடன்னு. இதுக்கு பிறகு சான்றிதழ் கொடுக்கணும், அது இது ஆகும்போது தீர்ப்பு கிடையாது இன்னைக்கு, அது தெரியும் எனக்கு. எதிர்பார்க்கல, திரும்பி பேசணும்னு எதிர்பார்க்கல. பில்டப். நடுவர் அவர்களே ஒரு லாரியை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அப்படியே வண்டியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லாரி வச்சு கூட அள்ள முடியாது. நம்ம பாலகுமார் ஸ்டைலில் சொல்லணும்னா பேசும்போது அப்படியே கொடாயுதுச்சு என் வயிற்றுக்குள்ளே உட்காந்து, அப்படியே லிவருக்குள்ளே வந்து கொடாயுது. ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இவங்களை பற்றி. பாலகுமார் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸு சயின்ஸ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்புல ஒரு ஹாஃப் கோக் சாப்பிட்டா குள்ளாடாப்புல தப்பாயிரும். ஏன்னா கோக்கை பற்றி பேசினவர்களே. அடுத்து சொன்னாங்க எங்கெல்லாம் கண்ணாடி இல்லைனா கண்ணு தெரியாது அப்படின்ட்டு. காந்திஜி அழகாக சொன்னார், கண்ணு தெரியாதவங்க கூடவங்க இல்லை, தங்களோட தப்பை ஒத்துக்காதவங்க தான் கூடர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 5 பேருமே கூடர்களாக தெரியுறாங்க. அப்புறம் நவீன் வந்தார். என்னாச்சு உனக்கு என்ன தான் ஆச்சு, உனக்கு மண்டையில் அடிபட்டுச்சாருன்னு தெரியல. அடுத்த வர சொன்னார், பில்கேட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு. கோவை எல்லாம் காமெடி தான் ஞாபகம் வருது. ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஏன் கேரகம் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட என்ன வளையல திருநாட்டுன்னு கேளப்பே சொன்னார். தான் என்ன வளையல நம்ம திருநாட்டில், எதுக்கு நம்ம கையை ஏந்தின வெளிநாட்டில்? இப்படியே பேசியிருந்தானா அப்படி தான் போக வேண்டியதாக. நம்ம ராகேஷ் கடிக்க முடிக்க உடைக்க படைக்கன்னாரு. அப்படியே வெங்கலச்சம் உருட்டி விட்டிங்கன்னா அப்படி தான் கடமுட சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அவர் டிஆர் ஃபேனாக இருப்பார் போல். ஒரு பெண்களை பற்றியே பேசியிருக்காரு. என்னென்ன அறிவியல் முன்னேற்றம்டாது, அதை விட்டு என்ன பேசுவார்? விட்டா அது டிஆர் டைலாக் பேசுவார், தங்கச்சிக்கு சீமந்தம் புண்ணாச்சி வந்தோம் அப்படின்னு. நீங்கள் பெண்களை பற்றி பேசும்போது அந்த ஆண்களோட நிலைமை பேசிதான் ஆகணும். அந்த காலத்துலேயே இயற்கையை தாயினும் தமிழ் அணையும் தான் சொல்லிட்டு வராங்க. எங்கேயாவது இயற்கை டேடி தமிழ் மம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நதிகளுக்கு தான் பேர் வச்சாங்க, கங்கை யமுனை சரஸ்வதி. எங்கேயாவது கோபால் பூபால் தனபால்லாம் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் பேருந்தில் போனீங்கன்னா தெரியும், பெண்கள் உட்கார இடத்துல குரல் எழுதி வச்சிருப்பாங்க, இல்லை பழமொழி எழுதி வச்சிருப்பாங்க. ஆண்கள் உட்கார இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதை, பயண சீட்டு கொடுத்து வாங்க, இப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றி பேசினாங்கப்பா, ஃபோனை பற்றி பேசிட்டே இருக்கலாம். பள்ளியில் ஆளை கூட பார்த்துக்கலாம், செல்லியில் ஆளை பார்த்துக்கலாம். நன்றி முடிவு டுவெல் அடிச்சாங்க. வணக்கம். எதிரணியில் சூப்பராக பேசினாங்க. அவங்க எப்படின்னா எஜே சூர்யா மாதிரி பேசினாங்க. அறிவியல் ஆக்கமா ஆனால் அழிவு அப்படின்ட்டு. அவங்க எஜே சூர்யா மாதிரி பேசினது கேட்டு நான் கஜினி சூர்யா மாதிரி அங்கே உட்காந்துருந்தேன்.
உடனே அவர் சொன்னார், ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து குண்டு போட்டது நாங்கள் தான், எங்கேயுமே அமைதி இல்லை, எல்லாத்துலேயும் அமைதி இல்லை, உங்களால் தான் அமைதியே இல்லை அப்படின்னாரு. இவ்வளோத்தையும் சண்டை போட்டு அவர் மெஸ்ஸில் போய் பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு சண்டை போட்டுட்ருப்பார். அப்புறம் வந்து அருமை நண்பர் சுகுமார் சொன்னார், இது மாதிரி காடுங்கள் கட்டிடங்களாச்சு, தொலைபேசி. எனக்கு வந்து அந்த சொல்லும் போது அந்த காலத்து வெளியில் அந்த பாட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க தான் ஞாபகம் வந்துச்சு. காடுகள் கட்டிடங்களாச்சு, தொலைபேசி ஆச்சு, பாலா போச்சு, ஒன்று பக்கத்தில் இருக்க கேள்வி எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் தொழில்நுட்பம் எல்லாமே தப்புன்றாங்க. அப்புறம் சொன்னார், இவங்க தாத்தாவோட பேசுறாருன்னே தெரில, ஹேன்னு சிரிச்சுக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், சமீபத்தில் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. அப்போ நானும் தாத்தா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒன்று ஈபி கஷ்டம். அவர் சொல்கிறார், சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேச, இப்போ மின்சாரம் வந்தாகணும் அப்படின்னு. 2 நிமிஷத்தில் மின்சாரம் வந்துருச்சு. அன்றைக்கி தோனியை வச்சு கொண்டாடணும் இல்லையா, எங்கள் தாத்தா வச்சு கொண்டாடணும். அப்புறம் சொன்னார், உணவே மருந்து அப்படின்னாரு. அந்த காலத்துலேயும் எல்லாருக்கும் வந்து நோயெல்லாம் வந்துச்சு. அப்போ மருத்துவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்து பெரிய பொட்டி எடுத்து தூக்கின்னு வந்தார். அப்போ வந்து எல்லாரையும் வெளில போங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஒரு வயசான பாட்டி அவங்க வந்து அப்படி இழுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு எல்லாம் வெளில போங்கன்னு அமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு கேட்குறாரு மக்கள்கிட்ட, இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் இருக்காங்க, கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப வந்து கேட்காரு, எனக்கு வந்து சுத்திக்கோள் வேணும், திரும்ப கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து இல்லை வெற்றி அப்படின்னாரு. என்ன காப்பாத்தீங்களா பாட்டியா? இல்லை இப்போதான் பொட்டியை திறந்தோன்னு பாட்டியா ஆன் போயிடுச்சு. அருமையா பேசினாரு. அவருக்கு என்ன இதோ தெரியலங்க. மேடைக்கு வந்தோடனே பதவட்டமோ என்னமோ தெரியல, தப்பு எல்லாம் தப்பு, டேபிள் தப்பு, ஃபேனு தப்பு, லைட் தப்பு, ஏசி தப்பு, தண்ணி கூட தப்பு, மருந்து தப்பு, எல்லாமே தப்பு அப்படின்னு அபிராமியை மட்டும்தான் அவர் விட்டு வச்சார், எல்லாத்தையும் தப்புன்ட்டாரு. அப்புறம் சொன்னாங்க, தொலைபேசிக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணணுமா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது அவங்க அம்மா காத்திருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வருமான். அந்த பொண்ணு கால் பண்ணுறா. அப்போ சொல்கிறான் தொலைபேசியில், அம்மா நான் சந்தோஷமாக இருக்கேம்மான். அந்த தாயோ 2 கண்ணீர் சொட்டுறாங்க பூமியில். அப்போ கூட எங்கள் தொழில்நுட்பம் தாங்க உங்களுக்கு பயன்படுது. இந்த நிறைவு சுற்றில் திரும்பவும் இரு அணி தலைவர்களும் அப்படியே கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அது மட்டும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னால் 2 பயப்புள்ளையும் அழுதுருக்கும். ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக ஒரு நேரம். மணி இப்போது 2. இப்போ இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம இருக்குது நமக்கு? நான் முதல்ல சொன்னது 2:10க்குள்ளே முடிச்சிடுறேன்னு. இப்போது அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா திரும்பவும் நிறைவு பேச்சாளர்கள் வந்தது, இவர்கள் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் அதிகம் பேசினது. அதனால் நமக்கு இப்போது நெருக்கடி. இன்னும் ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் பரவாயில்லையா? எனக்கு பசிக்குதுங்க, நாள் ஃபுல்லாக பேசலாம். இப்போ இன்னும் உறுதியாக இனிமேல் யாரும் பேச வேணாமே, எல்லாம் முடிச்சிட்டிங்க. சரி. இந்த சான்றிதழெல்லாம் எப்போ மேடம் எங்க? அப்புறமா தீர்ப்பு சொன்ன பிறகு கொடுக்கலாமா? சரி, ஓகே. அவங்களாம் இருந்தாக்க சரி. அன்பு கண்மணிகளே, இது ரொம்ப சந்தோஷமான மனநிலை. உண்மையிலேயே கல்லூரி மாணவர்கள் இவ்வளவு தீர்க்கமாக சிந்திப்பார்கள் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த கடைசியில் அணித்தலைவர்கள் எடுத்துக்கொண்ட 2 நிமிஷத்தில் கொஞ்சம் ஜாலி பண்ணணுன்ற முடிவோடு அவர்கள் ஜாலி பண்ணினார்களே ஒழிய, அதை தாண்டி முதல் சுற்றில் பேசிய 10 பேரும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள். அதை நான் மனமாற பாராட்டுகிறேன். திரும்ப அந்த ரெப்படிஷன் வரும். பட்டிமன்றத்தில் இருக்கிற சிக்கல் அதுதான். கூடுமானவரை அப்படிப்பட்ட ரெப்படிஷன் எதுவும் வராமல் ஒவ்வொருவரும் புது புது விஷயங்களை
சொல்லுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இந்த அணியிலிருந்து ஒரு பேச்சாளர், யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஆன்லைனில் புக் படிக்கிற போது ஒரு புத்தகத்தினுடைய தாளை திருப்புகிற சந்தோஷம் அந்த இதில் படிக்கும்போது வருமா என்று ஒரு பேச்சாளர் சொன்னார். இது மனவியல் சார்ந்த நுட்பமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதே மாதிரி இங்கே உடல் உறுப்பு தானத்தை பற்றி சொன்னது. பதைத்து காத்திருக்கிற ஒரு தாய்க்கு தன்னுடைய மகள் எங்கே இருக்கிறாளோ, என்ன ஆனதோ என்று தெரியாமல் பதைத்திருக்கிற ஒரு தாய்க்கு அவளிடமிருந்து வருகின்ற ஒரு தொலைபேசி அழைப்பு எப்படிப்பட்ட நிம்மதியை தருகிறது என்பதை இந்த அணியிலிருந்து சொன்னார்கள். அப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நல்ல செய்திகள், புதுமையான செய்திகள். உங்களுடைய சிந்தனை தாக்கமும் இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் என்னை பிரமிக்க வைக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய